ஒரு காலத்துல கந்தபுரம்னு ஒரு நாடு இருந்தது. அந்த நாட்டை கந்தவர்மர்னு ஒரு அரசர் ஆட்சி செய்துட்டு வந்தாரு. அந்த அரசருக்கு புத்திசாலியான திறமசாலியான ஒரு ராஜகுரு இருந்தாரு. அவர்கிட்ட ஒரே ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னன்னா யோசிக்காமலேயே யாரையும் சபிச்சிருவாரு. பெரியவங்க சின்னவங்கன்னு வித்தியாசமே கிடையாது. கோபம் வந்தா எல்லாருக்குமே சாபம்தான். இப்படி இருக்க எல்லாருமே அவர்கிட்ட பேச பயந்தாங்க. அவர் புத்திசாலியா இருந்தா கூட அவர்கிட்ட ஆலோசனை கேட்க தயங்குனாங்க. இதால அதிகம் பாதிக்கப்பட்டது அந்த நாட்டோட அரசர் தான். ஏன்னா ராஜகுருங்கிற முறையில அரசர் தானே அவர்கிட்ட அடிக்கடி பேசி ஆகணும். இதனால நெருக்கடிக்கு ஆளானாரு அரசர். தம் மனக்குமுறல ஒரு நாள் அரசிக்கிட்ட சொல்லவும் செய்தாரு. கணவன் கஷ்டப்படும் போது மனைவியால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? அரசனுக்கு உதவ நினைக்கிறாங்க அரசி. எப்பாடு பட்டாவது ராஜகுருவை திருத்தணும்னு முடிவு செய்த அரசி ஒரு திட்டம் போடுறாங்க. அப்படி ஒரு நாள் ராஜகுருவுக்கு விருந்து ஏற்பாடு செய்தாங்க அரசி. விருந்து முடிஞ்சதும் அரசி ராஜகுரு கிட்ட ஒரு உதவி கேட்டாங்க. குருவே, என் தந்தையோட நாட்டுல ஒரு பிரச்சனை. ரொம்ப காலமா அந்த நாட்டுல ஒரு கோட்டை பூட்டி கிடக்கு. பூட்டிய கோட்டைக்குள்ள பேய் ஒண்ணு இருக்கிறதா ஒரு பேச்சும் இருக்குது. நீங்க ஒன்னே ஒண்ணு பண்ணுனா போதும். அந்த அரண்மனைக்குள்ள சுத்துற பேய் யாரோட ஆவின்னு கண்டுபிடிச்சா மட்டும் போதும். அந்த பேருக்கு பூஜையை பண்ணிட்டு மறுபடியும் அந்த அரண்மனைய புதுப்பிச்சிடலாம். எங்க அப்பா அன்னைக்கே சொன்னாரு, ஒரு புத்திசாலியால மட்டும்தான் அதை கண்டுபிடிக்க முடியும்னு. அதனால தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்காக அந்த அரண்மனைக்குள்ளால இருக்கிற ஆவி யாரோட ஆவின்னு கண்டுபிடிச்சு சொல்றீங்களா? இத கேட்டதும் ராஜகுருவுக்கு உச்சியே குளிர்ந்துருச்சு. பாரு, நம்ம அரசிய அந்த அரண்மனைக்குள்ளால அலைஞ்சிட்டு இருக்கிற ஆவி யாரோட ஆவின்னு புத்திசாலியால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும்னு அரசியோட அப்பா சொல்லியிருக்காங்க. புத்திசாலின்னு சொன்னதும் நேரா நம்ம கிட்ட வந்து உதவி கேக்குறாங்க பாரு. அப்போ நம்ம இந்த உதவிய செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அரசியோட தாய் நாட்டுக்கு புறப்பட்டு போறாரு. ராஜகுரு அரசியோட தாய் நாட்டுக்கு வந்து அந்த கோட்டையை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு மாதிரி சொன்னாங்களே ஒழிய அந்த அரண்மனையோட உண்மையான கதை யாருக்கும் தெரியல. அதனால ராஜகுரு ஒரு முடிவெடுக்கிறாரு. அந்த ஊர்லயே வாழுற வயது முதிர்ந்த 4-5 தலைமுறைகளை பார்த்த ஒரு முதியவர்கிட்ட அந்த அரண்மனையோட கதையை கேட்கலான்னு ராஜகுரு முடிவு செய்தாரு. ராஜகுரு தான் புத்திசாலியாச்சே, அவரோட கணிப்பு தப்புமா? முதியவருக்கும் அந்த அரண்மனையோட உண்மையான வரலாறு தெரிஞ்சிருந்தது. முதியவரும் அந்த அரண்மனையோட உண்மையான கதைய சொல்ல ஆரம்பிச்சாரு. இப்போ நீங்க பாக்குற பாலடைஞ்சு போன இந்த அரண்மனை 200 வருஷத்துக்கு முன்னாடி ஜெக ஜோதியா ஒளிர்ந்துட்டு இருந்துச்சு. அந்த அரண்மனைய ஜெயவர்மன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செய்துட்டு வந்தாரு. மன்னர் ஜெயவர்மனுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தாரு. மகனோட பேரு விஜயன். பாக்குறதுக்கு ரொம்ப கம்பீரமா இருப்பான். பண்போடும் வீரத்தோடும் செயல்படுவான். ஒரு நாள் விஜயனும் காட்டுக்கு வேட்டையாட போனான். அந்த காட்டிலேயே மிக பெரிய மந்திரவாதியான கர்ஜனோட பொண்ணுதான் மாயா. மாயாவோட பார்வை விஜயன் மேல பட்டுச்சு. விஜயனை காதலிக்க ஆரம்பிச்சா மாயா. மாயா ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிற பொண்ணு. மாயா இளவரசன் கிட்ட தன்னோட காதலை சொல்லுறா. விஜயன் தான் தனக்கு வேணும்னு ஒத்த காலிலே நிக்கிறா. இளவரசன் விஜயனுக்கு அவளை சுத்தமா பிடிக்கல. முன்ன பின்ன அறியாதவங்க கிட்ட எப்படி பழகணும்னு தெரியாத நீ காதலியா மட்டும் இல்ல, தோழியா கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தவன் செய்யறான். மாயா அழுதுகிட்டே தன்னோட அப்பா கிட்ட போய் இளவரசன் தான் தனக்கு வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறா. மாயமோ மந்திரமோ செய்து இளவரசனை தனக்கு கல்யாணம் செய்து வைக்கும்படி கெஞ்சுறா. மந்திரவாதிக்கு மாயா ஒரே மகள். அவரு மாயா மேல உயிரையே வச்சிருந்தாரு. அதனால அவளுக்கு ஆதரவா எல்லாமே செஞ்சாரு. மாயாவ ஒரு வாசனை திரவியமா மாத்தி அத அழகான ஒரு குப்பியில அடைச்சு வச்சாரு. அந்த குப்பிய இளவரசனுக்காக அனுப்பப்படுற பரிசு பொருட்கள்ல ஒன்னா வச்சாரு. மந்திரவாதியோட திட்டப்படி இளவரசன் அந்த வாசனை திரவியத்தை ஒரே ஒரு முறை தான் மேல பூசிக்கிட்டா மட்டும் போதும். அடுத்த நொடியே அவன் வசியப்பட்டுருவான். மாயாவை தவிர வேற யாரையும் கனவுல கூட நினைச்சு பார்க்க மாட்டான். ஆனா இதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு. என்ன சிக்கல்னா, இளவரசன் அந்த குப்பிய தொடுறதுக்கு முன்னாடியே அந்த குப்பி உடைஞ்சு போச்சுன்னா அந்த குப்பியோட சேர்ந்து மாயாவோட உயிரும் போயிரும். தான் மகளோட ஆசைக்காக ஆபத்தான மந்திரத்தை செயல்படுத்தினாரு அந்த மந்திரவாதி. பரிசு பொருட்கள் எல்லாம் அரண்மனைக்கு வந்துச்சு. பார்க்க அழகாக
கவர்ச்சியாக இருந்த அந்த வாசனை திரவியத்தை இளவரசனை அலங்காரம் செய்யும் ஒப்பனைக்காரர் பார்க்கிறாரு. ஒப்பனைக்காரர் வாசனை திரவியத்தை எடுத்து இளவரசனுக்கு கொடுப்பதற்காக கொண்டு போற வழியில கால் தடுக்கி கீழே விழுந்தாரு. அவரோட சேர்ந்து அந்த வாசனை திரவியமும் கீழே விழுந்துச்சு. குப்பியும் உடைஞ்சு போச்சு. குப்பி உடைஞ்ச இடத்துல இளவரசனுக்கு முன்னாடி மந்திரவாதியோட மகள் மாயா இறந்து கிடந்தா. மாயா இறந்து போன விஷயத்த எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட மந்திரவாதி கோவத்தோட அரண்மனைக்கு வந்தாரு. மாயா இறந்து போனதை பார்த்த மந்திரவாதி அங்க இருந்த எல்லாருக்கும் சாபம் கொடுக்க ஆரம்பிச்சாரு. நீங்க தானே காரணம். என் மகளோட இந்த நிலைக்கு நீங்க எல்லாரும் தானே காரணம். நீங்க யாரும் நல்லா இருக்கவே முடியாது. சீக்கிரத்துல இந்த ராஜ்யம் அழியும். சீக்கிரத்துல இந்த அரண்மனை பாழடைஞ்ச கோட்டையாகும். உங்கள ஒருத்தரோட ஆவி இந்த கோட்டையில அடைபடும். இதுதான் மகளை இழந்த இந்த மந்திரவாதியோட சாபம். இதுதான் இந்த அரண்மனையோட கதை. இந்த அரண்மனைக்குள்ள ஒரு ஆவி சுத்திட்டு இருக்குன்னு பேச்சு இருக்கு. இப்படி பழைய கோட்டையோட கதைய சொல்லி முடிக்கிறாரு அந்த முதியவர் சொன்ன கதையை கேட்ட ராஜகுருவுக்கு அந்த அரண்மனையில அலையிற ஆவி யாரோட ஆவின்னு தெரிஞ்சு போச்சு. ராஜகுருவும் தன்னோட நாட்டுக்கு போய் அரசிய பார்த்து தான் கண்டுபிடிச்சத சொன்னாரு. அரசியே, அந்த கோட்டையில அடைஞ்சிருக்கிறது வேற யாரோட ஆவியும் இல்ல. எந்த மந்திரவாதி அந்த சாபத்தை கொடுத்தாரோ அந்த மந்திரவாதியோட ஆவிதான். உங்களுக்கு புரியலையா? நாம யாருக்காவது சாபம் கொடுத்தோம்னா அந்த சாபத்துக்கு அவங்க உரியவங்களா இருந்தாதான் அந்த சாபம் அவங்களுக்கு பலிக்கும். மாறா தவறே செய்யாதவங்களுக்கு, பழியே சுமக்காதவங்களுக்கு நம்ம பாட்டுக்கு ஏதாவது சாபம் கொடுத்தோம்னா கொடுத்தவங்களுக்கு அந்த சாபம் திரும்பிடும். இந்த கதையில மந்திரவாதியோட பொண்ணு இறந்ததுக்கு அங்க இருந்த யாரும் காரணம் இல்லையே. ஆசைப்பட்டத குறுக்கு வழியில அடைய நினைச்ச மாயா மேலையும் அவளுக்கு உடந்தையா இருந்த மந்திரவாதி மேலையும் தானே தப்பே இருக்கு. அதனாலதான் அவரு கொடுத்த சாபம் அவருக்கே திரும்பிடுச்சு. அவரோட ஆவிதான் அந்த அரண்மனையில அலைஞ்சிட்டு இருக்கு. அரசி ராஜகுருவை பார்த்து, ராஜகுருவே, இது அந்த மந்திரவாதிக்கு மட்டும்தான் பொருந்துமா? ராஜகுருவான உங்களுக்கும் பொருந்துமா? ஏன்னா நீங்களும் அப்படிதான் நடக்குதீங்க. நீங்களும் தேவையே இல்லாம ஆராய்ந்தே பார்க்காம அடிக்கடி சாபம் கொடுக்குதீங்க. அப்போ நீங்க கொடுக்கிற சாபமும் உங்களுக்கு தான் திரும்பும். இப்படி சொல்ல அந்த இடத்துல தன்னோட தவற உணர்ந்தாரு ராஜகுரு. இந்த கதையில வந்த மந்திரவாதி போலையும் ராஜகுருவை போலையும் தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நினைச்சது எதையும் நம்ம செய்யலைனா, அவங்க போக்குல நம்ம நடக்கலைனா அவங்க பாட்டுக்கு ஏதாவது சாபம் கொடுக்கறாங்க. எப்படியும் காரணம் இல்லாத சாபம் வலிக்காது. ஆனாலும் கேக்குறவங்களுக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதனால பாதிக்கப்பட்டவங்களுக்கு சொல்லுறேன். ஒருத்தர் தேவையே இல்லாம காரணமே இல்லாம சபிச்சா அந்த சாபத்தால பாதிக்கப்பட போறது அவங்க தான். இது இந்த வாரத்துக்கான ஸ்டோரி. இன்னொரு புது ஸ்டோரியோட உங்களை அடுத்த வாரம் மீட் பண்றேன். பை பாய்.